ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வள்ளிக்கிழங்கு வச்சு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வள்ளிக்கிழங்கு போட்டு பிசைஞ்சு செய்கிற சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சப்பாத்திக்கு முட்டை கிரேவி தாங்க வைக்க போகிறேன். அதாவது முட்டை போட்டு குருமா மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி அருவாமனையில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ நாங்கள் என்றைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நைட் எங்கள் வீட்டில் சமைச்சது தாங்க. இன்றைக்கி சிவராத்திரி இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சுண்டல், கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால இன்றைக்கி இதை நாங்கள் சமைச்சோன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. வள்ளிக்கிழங்கை வேக வச்சு எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி வள்ளிக்கிழங்கும் அந்த மாவு நல்லா சேர்ந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். மாவு கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போட்டோன்னா சாஃப்டாக வருங்க. இதுக்கு இடையில நான் குழம்பு வைக்க வந்துட்டேன். வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி குருமா வைப்பீங்களோ அந்த மாதிரி தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே செக்கில் ஆட்டின தாங்க யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கடலை எப்பவுமே நாங்கள் வந்து பயிர் வைப்போம். அதனால் அந்த வேர்க்கடலையை வச்சு ஆடுற எண்ணெயை தான் நாங்கள் எப்பவுமே வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம். கடைகளில் அதிகமாக எண்ணெய் வாங்குறது கிடையாதுங்க. சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது. நான் ஒரு பக்கம் வந்து டக்கு டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் சப்பாத்தி போடணுன்னா ஒரே ஆள் நான் தாங்க. எனக்கு சப்பாத்தி போடுறது ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு, அந்த வேலையை பண்ணுறதுக்கு. நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சப்பாத்தியில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச எதையாச்சும் நான் சமைக்க வந்துடுவேங்க. என்னோட தெரப்பி அதுதான். சிலர் வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டென்ஷனாக, டிப்ரெஷனாக ஏதோ சம்திங் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச எதையோ ஒன்று நான் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவேன். அப்போ எனக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையுங்க. எந்த மாதிரி நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது எந்த மாதிரி விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சிலர் கூட நமக்கு சில டைம் வந்து செட்டே ஆகாதுங்க, சண்டைலாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க நம்பரை என் ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிவிடுவேங்க. இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு பெரிய ஹேபிட்டு. நம்பரை டெலீட் பண்ணிவிடுவேன். இல்லைனா அவங்கக்கிட்ட நான் பேசாமல் ரொம்ப நாள் வந்து பேச மாட்டேன். இந்த மாதிரி நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாமே இருந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பையனுக்காக போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவனுக்கும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.